ஹலோ நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது என்னமோ 13 பிப்ரவரி தான். ஆனா இதை பேச போற டாபிக் என்ன சொல்லி பார்த்தா 14 பிப்ரவரி பேஸ் பண்ணி பேச போற டாபிக் தான். அது என்னன்னு சொல்லி அந்த டேயோட பேர் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 14 பிப்ரவரி சொன்ன உடனே ஒரு பேருங்க ஞாபகத்து இருக்கும். அந்த பேரோடு சேர்த்து பல்வேறு வகையான டாபிக்ஸுங்க ஞாபகத்து இருக்கும். சில இமேஜஸ் கலந்து ஞாபகத்து வந்திருக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் ஞாபகத்து இருக்கும்ல. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே தான். நாளைக்கு பிப்ரவரி 14 அன்னைக்கு கொண்டாட போறதா இருக்கு. அந்த வேலண்டைன்ஸ் டே ஹிஸ்டரி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எதனால வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுது, அது மட்டும் இல்ல வேலண்டைன் டேன்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்து வரும்? லவ் அண்ட் ரொமான்ஸ். அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான டேவும் இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறது. கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறவங்களா இருக்காங்க. யார் யாரெல்லாம் தங்களுக்குள்ள லவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வேலண்டைன்ஸ் டே ரொம்ப இம்பார்ட்டன்டா நினைச்சு கொண்டாடுறாங்க. அந்த வேலண்டைன்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறாங்க விஷயத்த இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அது கமெண்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி வேலண்டைன்ஸ் டே வீடியோ எப்படி சொல்லிட்டு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா டெய்லி ஒரு வீடியோங்கிறது நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வேலண்டைன்ஸ் டே பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேனா என்ன? வேலண்டைன்ஸ் டேங்கிறது ஒரு டே ஆஃப் அப்சர்வரன்ஸ் சொல்லுவாங்க. அப்சர்வரன்ஸ்னா ஒரு டே இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காகவே குறிப்பிட்டு அதை கருதி அதை நம்ம செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப அந்த கன்சிடர் பண்றது இந்த டே ஆஃப் அப்சர்வன்ஸ் சொல்லுவாங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லும் போது நம்ம மனசுல ஞாபகத்துக்கு வருதுன்னா என்னென்ன விஷயமா இருக்கும்? ஒண்ணு வேலண்டைன் ஃபாதரியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க ஞாபகத்துக்கு வருவாரு. அதுக்கு அடுத்து வேற யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? ரோஸ் ஞாபகத்துக்கு வரும், சாக்லேட்ஸ் ஞாபகத்துக்கு வரும். லவ்வர்ஸ் அவங்களுக்கு இடையில கூடிய அன்பை பரிமாறக்கூடிய ஒரு டேவா இருக்கும். இது மாதிரி பல முக்கியமான விஷயங்கள்ல இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறது முக்கிய பங்காற்றிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட வேலண்டைன்ஸ் டேவை டே ஆஃப் அப்சர்வன்ஸ், அதாவது இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ், இந்த முக்கியமா சொன்னா லவ்ங்க அந்த வார்த்தையை தான். இந்த லவ்ங்க வார்த்தை எதுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேவை தொடர்புபடுத்திருக்காங்க ஹிஸ்டரி அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறது லவ் அண்ட் ரொமான்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேயா தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு பார்த்தோம்னா பேசிக்கா இந்த வேலண்டைன்ஸ் டே எதுக்கு லவ் அண்ட் ரொமான்ஸ் பேஸ் பண்ணி கொண்டாடக்கூடிய விஷயம் சொல்றதுக்கு ரெண்டு வகையான ஹிஸ்டரி ரீசன்ஸ் சொல்றாங்க. இது ஹிஸ்டரி ரீசன்ஸ் சொல்றதா லெஜெண்ட், அதாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ரீதியில கூடிய கதையான்னு சொல்லிட்டு தெரியல. அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டுமே பார்த்தா ரெண்டு ரீசன்லயும் பார்த்தோம்னா வேலண்டைன் ஃபாதரியார் தான் இருக்காரு. ஃபாதரியார் சொல்லி பார்த்தோம்னா ஒரு சர்ச் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் பிரீஸ்ட் தான் இதை இன்வால்வ் ஆகிறதுக்குள்ள இருக்காரு. இவர் பேஸ் பண்ணதாதான் இந்த வேலண்டைன்ஸ் டே ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டுட்டே வருது. ஆனா ஏன் இந்த ஃபாதரியா இருக்கக்கூடிய, அதாவது செயின்ட் வேலண்டைனா இருக்கக்கூடிய ஞாபகம் வச்சுட்டு எல்லாரும் இந்த லவ் பேஸ் பண்ணி கொண்டாடுறாங்க? அதுவும் ஒரு ஃபாதரியார், ஒரு சர்ச் பிரீஸ்ட் ஞாபகத்தை வச்சா லவ் கொண்டாடப்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்கும்போது ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஐடியா வச்சு உங்களுக்கு வரும். அது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தோம்னா, ஒரு ஃபாதரியார், அதாவது வேலண்டைன் ஃபாதரியார் சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் எந்த நூற்றாண்டுல வாழ்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கதையின் படி ரெண்டு வேலண்டைன்ஸ் ஃபாதரியா வருவாங்க. நான் ரெண்டு ரீசன் சொல்றேன். அந்த ரெண்டு ரீசன்ஸ் ரெண்டு ஃபாதரியார் வருவாங்க. ரெண்டு பேருமே வேலண்டைன் தான் குறிப்பிடப்படுது. ஃபர்ஸ்ட் ஃபாதரியார் பார்த்தோம்னா எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபாதரியார் சரி, செகண்ட் ஃபாதரியார் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க. வேற வேற வருஷங்கள், ஒரே செஞ்சுரியில வேற வேறு வருஷங்கள். ஒரே செஞ்சுரி வேறு வருஷங்கள் தான் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ஒரே நூற்றாண்டு தான், ஆனா வேற வேறு வருஷங்கள். இப்ப பார்த்தா 2000 இருந்து 2100 வரைக்குமே ஒரு நூற்றாண்டா இருக்குல்ல. அந்த நூற்றாண்டுல இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா 2004 ஒருத்தரும் 2024 ஒருத்தரும் வாழ்ந்திருந்தாங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தை ஃபாதரியாக சொல்லி தெரியும். அது மாதிரிதான் இந்த விஷயமும் குறிப்பிடுது. இந்த எந்த காலகட்டத்தை, எந்த நூற்றாண்டை குறிப்பிடுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை குறிப்பிடக்கூடிய நூற்றாண்டுங்கிறது 3rd century AD. அதாவது இயேசுக்கு பிறந்ததுல இருந்து 3 நூற்றாண்டுகள் தள்ளி 3rd century தான் இந்த ரெண்டு ஃபாதரியார்களும் வாழ்ந்ததா கருதப்படுது. அந்த ரெண்டு ஃபாதரியார்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க எதனால இது மாதிரி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபாதரியார் செயின்ட் வேலண்டைன். ரெண்டு ஃபாதரியார் செயின்ட் வேலண்டைன் தான். ஃபர்ஸ்ட் ஃபாதரியார் ஃபர்ஸ்ட் செயின்ட் வேலண்டைன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செயின்ட் வேலண்டைன், செகண்ட் செயின்ட் வேலண்டைன் எடுத்துக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் செயின்ட் வேலண்டைன் யாருன்னு சொல்லி பார்த்தா இவர் என்ன செய்யறாரு சொல்லி பார்த்தோம்னா, இவர் யாரு காலகட்டத்தில் யாரோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்காருன்னா, அந்த எம்பரர் பேர் ரோமன் எம்பரர் கிளவுடியஸ் II அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பரரோட ஆட்சி காலத்துக்கு உட்பட்டவரா இருக்காரு. இந்த கிளாடியஸ் II பார்த்தோம்னா ரோமன் எம்பரரா இருக்காரு. ரோமன் எம்பரர்ஸ் பார்த்தோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனாவே பார்க்கலாம். அவங்க பாகன் ரிலீஜன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரிலீஜனை தான் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. இது மாதிரி இருக்கும்போது கிறிஸ்டியானிட்டிங்கிற ரிலீஜன் அப்ரைஸ் ஆகும்போது அவங்க அந்த அரசர்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, மாஸ் லெவல்ல இருக்கக்கூடிய அதிகமான அளவு பார்த்தோம்னா கிறிஸ்டியன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க. எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அவங்களை கொலை பண்றதா இருக்கட்டும், அதே அவங்க நாட்டை விட்டு வெளியே துரத்துறதா இருக்கட்டும், இது மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க உண்மையான வரலாறு. இது மாதிரி பார்த்தோம்னா கிளவுடியஸ் II இதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி விருப்பம் இல்லாத ஒரு அரசராக தான் இருக்காரு. அப்படிப்பட்ட இந்த அரசர் வாழ்க்கை காலகட்டத்துல இந்த செயின்ட் வேலண்டைன் ஒருத்தர் இருக்காரு. இந்த செயின்ட் வேலண்டைனை இது மாதிரி எக்ஸிக்யூட் பண்றாரு. இது பிப்ரவரி 14 தான்.
பிப்ரவரி 14 சொல்ல முடியாது, பிப்ரவரி 13ல இருந்து பிப்ரவரி 15 இந்த 3 நாட்கள் கால நேரத்துல வந்து முக்காசி குறிப்பிடுறாங்க வரலாறுல குறிப்பிடுறாங்க சொல்ல மாதிரி இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த பிப்ரவரி 13 பிப்ரவரி 15 நடுப்பகுதியா கூட பிப்ரவரி 14 எடுத்துக்கிறாங்க. இந்த பிப்ரவரி 14 தான் என்ன பண்றாங்கன்னா செயின்ட் வாலண்டைனை எக்ஸிக்யூட் பண்றாங்க. எதுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த செயின்ட் வாலண்டைன் என்ன பண்றாங்கன்னா, அதாவது வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து ரகசியமான முறையில திருமணம் செய்து வைக்கிறாரு அப்படிங்கிற ரீதியில இவங்க குற்றம் சாட்டப்படுது. சோல்ஜர்ஸ்க்கு திருமணம் செய்ததுக்கு அப்படியே பெரிய தப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, ரோமன் எம்பரர்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட சோல்ஜர்ஸ் வந்து திருமணம் செய்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அது மாதிரி ரூல் வந்து அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எதுக்காக சோல்ஜர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, மேரேஜ் பண்ணி யூஸ்வலி அவங்க வந்து போர்க்காலத்தை போய் இறக்குறதுக்காக தான் போயிட போறாங்க. இப்படி பார்த்தா அவங்க நாட்டுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்காக போயிடுவாங்க. இது மாதிரி அவங்க ஃபேமிலி அது குழந்தைகள் அது மாதிரி அவங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா இது மாதிரி போரிடுறதுக்கான மனநிலைங்கிறது வராது. அவங்க உயிரை காப்பாத்திக்கவங்க மனநிலை தான் வரும். அதனாலே என்ன ரோமன் சோல்ஜர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு பிரிவினருக்கு வந்து இதை மேரேஜ் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற ரீதியில வருப்படுது. இது மாதிரி இருக்கும் போதுதான் இந்த செயின்ட் வாலண்டைன் ரகசியமான முறையில அந்த சோல்ஜர்ஸ் யாரை விரும்புறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாரு. அது என்ன முறையில பார்த்தோம்னா கிறிஸ்டியானிக் மெத்தட்ல வந்து மேரேஜ் செஞ்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி சொல்லுது. இதனால என்ன பண்றாங்கன்னா இந்த செயின்ட் வாலண்டைன் ரோமன் எம்பரர் கிளாடியஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றா இவருக்கு மரணத்தை கொடுக்குறாரு. அதனாலதான் பார்த்தோம்னா அந்த செயின்ட் வாலண்டைன் ஃபீஸ்ட் டேவா பிப்ரவரி 14 கருதப்படு ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ்ல. ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் தாண்டி லூத்தரன் சர்ச்சஸ்லயும் ஃபாலோ பண்றாங்களா. அதுக்கு அடுத்து கூட மற்ற கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ்லயும் வந்து இது ஃபாலோ பண்றதா சொல்லிட்டு சொல்லப்படுது. இது ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம என்ன பார்த்துக்கோம், ஃபர்ஸ்ட் செயின்ட் வாலண்டைனா இருக்கிறது வந்து ரகசிய திருமணம் செஞ்சு வச்சதுனால ரோமன் எம்பரரை வந்து இவரை எக்ஸிக்யூட் பண்ணாரு. அதனால செயின்ட் வாலண்டைன்ஸ்ல ஃபீஸ்ட் டேவை பிப்ரவரி 14 வரத ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்றாங்க. செகண்ட் ரீசன் என்ன சொல்லி பார்த்தோம்னா, இது வரைக்குமே லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் செயின்ட் வாலண்டைனா காமிச்சிருப்பாங்க. இந்த செகண்ட் ரீசன்ல பாத்தீங்கன்னா செயின்ட் வாலண்டைன் லவ் பண்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதுதான் இதுக்கு செகண்ட் ரீசன்ல கூட முக்கியமான விஷயம். இந்த செகண்ட் ரீசனுக்கு நான் செகண்ட் செயின்ட் வாலண்டைன் அப்படின்னு சொல்றேன். இந்த செகண்ட் செயின்ட் வாலண்டைன் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா, இவரோட வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து லவ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இது மாதிரி இருக்கும்போது லவ் பண்ணும் போது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல ஒரு காதலை வெளிப்படுத்துற விதமா ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படிங்கிற மென்ஷனிங் வந்து பண்றாரு. இந்த ஃப்ரம் யுவர் வேலண்டைன் தான் பார்த்தோம்னா இது வரைக்குமே வரக்கூடிய, அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்குமே கிரீட்டிங் கார்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பார்த்தோம்னா அந்த கிரீட்டிங் கார்ட்ஸை கீழே வந்து ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஹார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஃப்ரம் யுவர் வேலண்டைன் ட்ரெடிஷன் கொண்டு வர இந்த செகண்ட் செயின்ட் வந்து வேலண்டைனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வந்து காதலிக்கவும் இவரையும் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிற இதுதான் சொல்றாங்க. இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா சரியான வந்து ரெஃபரன்ஸ்ங்கிறது கொடுக்கப்படல. நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய செயின்ட் வேலண்டைன் பார்த்தோம் அதோட ஃபுல் நேம் என்ன சொல்றாங்கன்னா செயின்ட் வேலண்டைன் ஆஃப் டர்னி அப்படின்னு சொல்றாங்க. டர்னியை சேர்ந்து செயின்ட் வேலண்டைன் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது வேலண்டைன் வந்து அது மாதிரி குறிப்புகள் அது உள்ள அவரை வந்து ஃப்ரம் வேலண்டைன் அப்படிங்கிற ரீதியில அவர் லெட்டர் எழுத வேலண்டைனா இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதுதான் வேலண்டைனா இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பண்ணக்கூடிய ஹிஸ்டரியா இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் வந்து உங்க கேண்டல கூட செயின்ட் வேலண்டைன்ஸ் டேங்கிறது குறிப்பிட்டு பிப்ரவரி 14 அவருக்கான ஃபீஸ்ட் டே. ஃபீஸ்ட் டே என்ன சொல்லி பார்த்தோம்னா அவங்க இறந்ததுக்கு இறைவனை அடைந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய டே தான் ஃபீஸ்ட் டேங்கிறது. அவங்க ரிமெம்பரன்ஸ் பண்ணி அவங்க கொண்டாடக்கூடிய நாள் தான் செயின்ட் வேலண்டைன் டேவா கருதி கொண்டாடி இருக்காங்க. ஆனா அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா செயின்ட் வேலண்டைன்ஸ் டேங்கிறது வந்து அவங்க கேண்டல் ரிமூவ் பண்ணியிருந்தாலும் செயின்ட் வேலண்டைன் ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது அவங்க ரெகனைஸ் பண்றாங்க. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செயின்ட் வேலண்டைன்ஸ் டேங்க பிப்ரவரி 14 இருக்குமாங்கிற டவுட்னால அந்த கேண்டலை எடுத்தாங்க சொல்றாங்க. அதே சமயம் செயின்ட் வேலண்டைன் ஒருத்தர் உண்மையாவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கருத்துறாங்க ரோமன் கேத்தலிக்ஸா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிதான் வரலாறு இப்ப தெரிவிக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவங்க ஃபீஸ்ட் டேவா இருக்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க சொல்லிட்டு இந்த மாதிரியான செயின்ஸ் எல்லாம் வந்து மேட்ரியாஸ் சொல்றாங்க. மேட்ரியாஸா அவர் உயிரை தியாகம் செய்தவர்கள் அப்படிங்கிற ரீதியில அவங்க குறிப்பிடுறாங்க செயின்ட் வேலண்டைன்ஸ்லாம். இதுதான் முக்கியமா இருக்கக்கூடிய இந்த செகண்ட் வேலண்டைன் நம்ம வருவோம். இந்த மாதிரி செகண்ட் வேலண்டைன் அவர் எழுதக்கூடிய லெட்டர்ல ஃப்ரம் யுவர் வேலண்டைன் சொன்னதுனாலேயே அவரும் இதே மாதிரி காதலுக்கு அதிகமான அளவு அர்ப்பணிப்போட இருந்திருக்காரு அப்படிங்கிற ரீதினாலதான் அவரையும் வந்து கொண்டாடக்கூடியவரை வந்து அமைச்சிருக்காங்க செகண்ட் செயின்ட் வேலண்டைன்ங்கிறவங்கள. ரோமன் மித்தாலஜில பார்த்தோம், ரோமன் மித்தாலஜி ரோமன் ட்ரெடிஷன்ஸை பார்த்தோம்னா லூப்பர் கேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகைங்கிறது கொண்டாடுவாங்க. இது எப்போ கொண்டாடுவாங்க சொல்லிப்பாங்க மிட் பிப்ரவரியில கொண்டாடுறாங்கன்னு சொல்லப்படுது. இது வந்து லூப்பர் கேலியா வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்டிலிட்டி அண்ட் லவ்க்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பண்டிகையாவே கொண்டாடப்படுது. இதுல முக்கியமா கருதப்படக்கூடிய கொண்டாடக்கூடிய அந்த கடவுள்கால யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ரோமன்ல வந்து ஃபெர்டிலிட்டிக்கானவும் அதே சமயம் ஃபெர்டிலிட்டிங்கிறது வளமையை குறிக்கிறது. அந்த வளமைக்கான கடவுளா கூடிய ஃபானாஸ் அப்படி சொல்லக்கூடியவரையும் ரோமன் இந்த எம்பையரோட ஃபவுண்டரா இருக்கக்கூடிய ரோமன்ஸ்
இவங்களை வந்து கருதக்கூடிய பண்டிகையாகும். அதே சமயம் பார்த்தோம்னா காதலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வீனஸ் இவங்களுக்காக கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் லூபர் கேலியாங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பண்டிகையில பார்த்தோம்னா ரோமன் பேகன் ட்ரெடிஷன்ஸ், பேகன் ட்ரெடிஷன்ஸ் சொல்லலாம், பாகன் ட்ரெடிஷன்ஸ் ப்ரொனன்சியேஷன் மாறும். இந்த ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ண மாதிரி தான் இந்த பண்டிகைங்கிறது அமையப்படுது. கிறிஸ்டியானி டினாமினேஷன்ஸ் அண்ட் கிறிஸ்டியானிக் வந்து ட்ரெடிஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ட்ரெடிஷன் தான் ரோமன் ட்ரெடிஷனா இருந்திருக்கு. இந்த ரோமன் ட்ரெடிஷன் இருந்தது ஒரு ரிசம்பிளன்ஸா தான் வேலண்டைன்ஸ் டேவும் இருக்கு. கிட்டத்தட்ட வேலண்டைன்ஸ் டே ப்ரெதெசர், அதாவது லூப்பர் கேலியான்னு சொல்லப்படுது. இந்த லூப்பர் கேலியா இந்த ட்ரெடிஷன்ஸ் ரொம்ப வித்தியாசமாவும் வினோதமாவும் இருந்ததும் அதே சமயம் பார்த்தா கிறிஸ்டியானிட்டிலையும் வந்து இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேங்கிறது, அதாவது பார்த்தோம்னா ஒரு டே வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனா அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தினமாகவும் இருக்கவும் சொல்லிட்டு இந்த வேலண்டைன்ஸ் டேவையும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு விஷயங்கள் பெறப்படுது. இது மாதிரி விஷயங்கள்ல வேலண்டைன்ஸ் டே முக்கியமான விஷயம் கருதப்படுது. அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரோமன்ஸ் வந்து பார்த்தோம்னா முக்கியமா இன்னொரு காடை வந்து மென்ஷன் பண்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கியூபிட் அப்படி சொல்லிட்டு. இந்த கியூபிட் இல்லைன்னா கூப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து கூப்பிடு சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். இந்த கூப்பிடு என்ன சொல்லி பார்த்தோம், ஒரு சின்ன குழந்தை வந்து கையில ஒரு அம்போட இருக்கும், அம்பு வில்லோட இருக்கும். யாராவது காதல் வயப்படணும்னு நினைக்குதோ அந்த அந்த கூப்பிடுங்கிறது வந்து அம்பை எய்து அவங்க காதல் ஒன்று வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கியூபிட வேலண்டைன்ஸ் டேவோட வந்து இப்ப வந்து ரிசம்பிள் பண்ணி சொல்றாங்கன்னா அதோட இணைப்படுத்தி பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா முதல்ல வேலண்டைன்ஸ் டேங்கிறது கொண்டாடப்படும் போது கியூபிட் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து வேலண்டைன்ஸ் டே டெவலப் ஆச்சு சொல்லி பார்த்தோம்னா மிடில் ஏஜஸ்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கும் போது ஷேக்ஸ்பியர் காலகட்டத்தில் இந்த மற்ற கவிஞர்கள் எல்லாமே வந்து வேலண்டைன்ஸ் வார்த்தையை வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. காதலை வெளிப்படுத்தக்கூடிய தினத்தை வேலண்டைன்ஸ் அன்னைக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிற இதை சொல்றதா இருக்கும். அதே சமயம் இன்னொரு ஒரு ஆத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்லி பார்த்தோம்னா வந்து சார்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து கம்ப்ளைண்ட் ஆஃப் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அதுலயும் வேலண்டைன்ஸ் பத்தியான மென்ஷன் வந்து கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஷேக்ஸ்பியர் பிளேஸையும் வேலண்டைன்ஸ்க்கான மென்ஷன் வந்து வருதுன்னு சொல்றாங்க சிலவங்க. இது மாதிரி பல மென்ஷனுங்கிறது இந்த February 14 வந்து மென்ஷன் பண்ணிருக்கூடாது. இது வந்து பார்த்தோம்னா பிரிட்டன்ல இருந்து பரவப்பட்ட விஷயமா இருக்கிறத சொல்றாங்க. இது மாதிரி விஷயம் யூரோப் முழுக்கவுமே வந்து இந்த விஷயங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அமெரிக்காவுக்கு போகும்போது வருது. இந்த அமெரிக்காவுக்கு போகும்போது என்ன அட்வான்ஸ்மெண்ட் ஆகும் சொல்லி பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கலா ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ்டா இருக்கக்கூடிய ட்ரேடிங் பேஸ்டா, அதாவது வியாபாரத்தின் தன்மையா இருக்கக்கூடிய விஷயங்கள் இது February 14 சார்ந்து மாறுது. கேட்பரி, அதாவது ரிச்சர்ட் கேட்பரின்னு சொல்லி இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா அவர்தான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய சாக்லேட் பாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றான்னு சொல்றாங்க. இது February 14 வந்து ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் வியாபார ரீதியா வந்து அதிகமா ஏற்படுது. இப்ப நான் வந்து வேலண்டைன்ஸ் டே சொன்னா எதை வச்சு கொண்டாடுவோம், இதெல்லாம் சாக்லேட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கும், சாக்லேட் ஷேர் பண்றதா இருக்கும், ரோசஸ் ஷேர் பண்றதா இருக்கும். ரோசஸ் வந்து அந்த காலத்துல லவ்வுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஃபிளவரா இருக்கலாம், ரோசஸ் ஷேர் பண்றாங்க. சாக்லேட்ஸும் அதே மாதிரிலாம், கிஃப்ட் பரிமாறதும் இதே மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்பயும் ஃபாலோ பண்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மிடில் ஏஜஸ் தான் முக்கியமான காரணமா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கிரீட்டிங் கார்ட்ஸ். இந்த கிரீட்டிங் கார்ட்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கதையை தான் சொல்லியிருக்கேன். அது வந்து முன்னாடி சொல்லப்பட்ட அந்த 2 வேலண்டைன்ஸ் பத்தியும் அது ஹிஸ்டரி சொல்லதான் சொல்லி பார்த்தோம். ஹிஸ்டரியில அதுக்கான சரியான தரவுகள் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனா லெஜெண்ட்னா கதைகள், நம்ம செவிவழியும் கேட்கக்கூடிய கதைகள் தான். அந்த கதைகள் மூலமா இவங்க இப்படி இருந்திருக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது வருது. இதுதான் வேலண்டைன்ஸ் பத்தி முக்கியமான தகவல். இன்னைக்கு நம்ம வேலண்டைன்ஸ் டே பத்தி முக்கியமான தகவல் பார்த்துருவோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டே பத்தி நீங்க நினைக்க சொல்லி கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. வேற என்ன டாபிக்ஸ் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.